Hello friends, welcome back to my channel Cute Vlogskavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரும்புச்சத்து plus புரோட்டீன் இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் சூப்பரா பண்ண போறோம். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா தட்டையா அரிஞ்சிட்ட வெங்காயம் 2, பொடியா அரிஞ்ச 2 பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை நல்லா ஒரு 2 கப் அளவு அலசி தண்ணியில ஊற வச்சிருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. கடாயில கடல் எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துருங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து இதில் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர கலருக்கு நீங்கள் கொஞ்சம் வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டால் போதும். இப்போ இது வதக்கின அடுத்த செகண்டே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முருங்கைக்கீரை இலை இருக்குது பாருங்கள், அதை நல்லா வடித்து தண்ணி எடுத்து நீங்கள் கடாயில் சேர்த்துடணுங்க. இதை சேர்த்துட்ட பிறகு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வதக்கி உடனே பேனை கீழே இறக்கிடுங்க. ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் அந்த தண்ணி இருவுற அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதும். இறக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த உப்பு போட்டுக்கிட்டு இப்போ நான் என்ன பவுடர் இதுனா கம்பு, கேழ்வரகு, வெள்ளைச்சோளம் இது மூணும் வறுத்து பவுடர் பண்ணி அரைச்ச ஒரு மாவு, நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்ச ஒரு மாவு இது, அதை தான் இதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்க வரைக்கும் கரண்டியில் நீங்கள் கலருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டே. தண்ணி அதிகமானாலும் பிரச்சனை இல்லை, வேணால் பவுடர் கொஞ்சம் திரும்ப கூட நம்ம சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதை முதல்ல முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக பவுடர் போட்டு திரும்ப என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக கையில் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சாஃப்டான ஒரு பதம் வந்துடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கல்லில் ஒரு துணி, காட்டன் துணி போட்டு அதை நல்லா நனைச்சிருங்க ஈரம் பண்ணி. 2 மெத்தடில் நம்ம இன்றைக்கி செய்யலாம். ஃபஸ்ட்டு உருண்டையாக வச்சு கையிலேயே நீங்கள் நல்லா தட்டையாக அப்படியே கையிலேயே நீங்கள் ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று. அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் கல்லை காய வச்சுருங்க. கல் கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு தான் அதை நீங்கள் போடணும். ஒன்ஸ் நீங்கள் தட்டி முடித்த பிறகு அதை அப்படியே அந்த துணியோடு எடுத்து நீங்கள் இதில் நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உடனே துணியை எடுத்துருங்க இம்மீடியட்டாக. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த மெத்தட் எப்படின்னா ரவுண்டாக வச்சு லைட்டாக தட்டிட்டு அந்த துணியை இன்னொரு பக்கம் நீங்கள் போட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி ரோல் இருக்குது பாருங்கள் உருட்டுறது, அதை வச்சு நீங்கள் நல்லா இப்போ ஃப்ளாட் பண்ணிடலாம். முடிஞ்சால் கையிலே பண்ணுங்கள், இல்லை எனக்கு அது வராது அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லா வரும், ஓகேங்களா? இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் விடுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேம் கடலை எண்ணெய் தான், 2 ஸ்பூன் கிட்ட விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு சப்பாத்தியை விட இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வேணும், அதுக்கு தான் நீங்கள் கடலை எண்ணெயில் சமைக்கணும்னு சொல்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இம்மீடியட்டாக அதை லைட்டாக திருப்பி போட்டுருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் திருப்பி போட்ட பிறகு திரும்ப இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வைங்க. அப்படியே நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அடைக்கு குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது உங்களுக்கு குறைஞ்சது தேவைப்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடை நல்லா உள்ளே வெந்திருக்கும், ஒரு பக்கம் முருகலாகவும் இருந்தாலும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அடை செஞ்சு முடிச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட். காலையில் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நல்லா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூட சாப்பிடாதவங்க எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாய்.